ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், கருவேப்பிலை. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதும் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஸ்மெல் பிடிக்காதனாலே நிறைய பேர் சரியா சாப்பிட மாட்டாங்க. இந்த பச்சை ஸ்மெல் போற அளவு நம்ம நல்லா வதக்கிட்டோம்னாலே அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல்லு போய் நமக்கு டேஸ்டா கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டா தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டு நம்ம அப்பப்ப கிண்டி விட்டுக்கணும். ஃபர்ஸ்டே நம்ம மூடி வைக்க கூடாது. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இதை மூடி வைக்கணும், நல்லா வதங்கின பிறகு. சில குழந்தைங்க காயை சாப்பிடாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஜாம் மாதிரி பேன் கேக் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். நான் முன்னாடி சேனல்ல போட்டிருக்கேன். சேனல்ல பிளேலிஸ்ட்ல கிட்ஸ் ரெசிபிஸ்னு இருக்கும். அதுல பீட்ரூட் ஜாம், வெஜிடபிள் பேன் கேக் வீடியோஸ் இருக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். காய் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். தேங்காவும் திருவி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.